அனைவருக்கும் வணக்கம். கன்னிமா சாமி என்ற இந்த சிறுகதை தொகுப்பை அறிமுகம் செய்ய வாய்ப்பு தந்த பொள்ளாச்சி இலக்கிய வட்ட நண்பர்கள் அனைவருக்கும் என் நன்றிகள். இது ஒரு சம்பிரதாயமான வார்த்தை அல்ல, உண்மையிலேயே ஒரு நல்ல தொகுப்பை வாசிக்க ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்கான நன்றிகள். சுஜாதா செல்வராஜ் அவர்கள் திருச்சி மாவட்டத்தை சார்ந்தவர் என்று நூலில் அவருக்கான அறிமுகம் இருக்கிறது. ஆனால் அதை தாண்டி சேலம் மாவட்டம் அதில் களமாக கூட வருகிறது. இவர் 10 ஆண்டு காலம் ஆசிரியர் பணி அனுபவம் உள்ளவர். தற்போது பெங்களூரில் வசிப்பவர் என்ற குறிப்பு இருக்கிறது. இவர் தன்னை கவிஞராகவே எல்லோரையும் போல முதலில் கவிதை தொகுப்போடு தான் அறிமுகமாகிறார். காலங்களை கடந்து வருபவன், கடலை களமாடுபவள் என 2 தொகுப்புகளை வெளியிட்டிருக்கிறார். முதல் தொகுப்புக்கும் 2ஆம் தொகுப்புக்குமான கால இடைவெளி 10 ஆண்டுகள். இந்த 10 ஆண்டு கால இடைவெளி ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடந்திருக்கும் என்பது நமக்கு தெரியும். ஆனால் அந்த இடைவெளி தான் அவருடைய படைப்பை தீவிரத்தன்மையோடு வெளிப்படுத்த உதவி இருக்கிறது. அவருடைய அம்மா ஒரு சிறந்த கதை சொல்லியாக இருந்திருக்கிறார். அவர் சிறு வயதில் கதைகளோடு சஞ்சரித்திருக்கிறார். அவர் கண்ட கிராமத்து மக்கள், அவர்களுடைய வாழ்க்கை, அவர்கள் அனுபவித்த எல்லா துயரங்களையும் தன் படைப்பினுடைய வெளிக்கொண்டு வந்திருக்கிறார். இந்த தொகுப்பில் மொத்தம் 15 சிறுகதைகள். எல்லா கதைகளுமே பெண்களின் வாழ்வை மையமிட்டவைதான். ஒருவரை தவிர எல்லோருமே கிராமத்து மண்ணில், புழுதியில், மலையடிவாரத்தில் தங்களின் உழைப்பை கொட்டுபவர்கள், கடும் உழைப்பாளிகள், அன்புக்குரியவர்கள், அன்பானவர்கள். குடிகார கணவனுக்கு வாழ்க்கைப்பட்டு அவனுடைய கொடுமைகளை எல்லாம் தாங்கி அந்த துயரங்களின் அழுத்தத்தில் இருக்கக்கூடிய பெண்கள். இவருடைய சிறுகதைகள் 15 நான் ஒரு 2ஆக பிரிச்சுட்டான் அப்படின்னு சொன்னோம்னா, அதில் பெரும்பான்மையான கதைகள் அதில் கதைகளில் வரக்கூடிய கணவன் குடிகாரனாக இருக்கிறான். குடி என்றால் சாதாரண குடி இல்லை. அடுத்தது அந்த பெண்களை அடிக்கக்கூடியவனாக, துன்பத்தில் தள்ளுபவனாக, பொறுப்பற்ற அம்மாக்களால் வளர்க்கப்பட்டவனாக இருக்கிறான். ஆனால் அந்த ஆணை வெறுக்க முடிவதில்லை. காரணம், அவன் ஒரு நல்ல அப்பாவாக இருக்கிறான். நந்தினியின் அப்பா என்ற ஒரு கதை. நந்தினியின் அம்மாவுக்கு மாமியார் மீது, பாட்டி அதாவது மாமியார் பொறுப்பில்லாமல் வளர்த்துருக்காளேன்னு குறை இருக்குது. ஆனால் நந்தினிக்கு அவர் அப்பா எப்போவுமே அவளுடைய கையை எடுத்துட்டு தன்னோட 2 கைக்குள்ளே வச்சுக்குவார். ரொம்ப மென்மையான கை அப்பாவுக்கு. அப்படி ஒரு அப்பா, எப்போவுமே அவர் ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு கொடுத்து அவளை கூடவே இருந்து சாப்பிட வைக்கிற ஒரு அப்பா. அவள் பாத்திரம் கழுவணும்னு அம்மா கிட்ட அனுமதி வாங்கி ஒரு 5ஆவது படிக்கிற பொண்ணு பாத்திரம் கழுவும் போது கூட அவளை கழுவ விடாமல் கையை கழுவிட்டு வர சொல்லி அந்த எடுத்து தன்னோட கன்னத்தில் ஒற்றிக்கிற அப்பா. அதை விட அந்த அப்பாவுக்கு அவள் கைகளை எடுத்து முகத்தில் ஒற்றிக்கொண்டார். அவர் அப்படித்தான் தன் சந்தோஷம், துக்கம் யாவற்றையும் தன் மகளின் கைகளில் கொண்டு சேர்த்து விடவே விரும்புவார். அந்த பிஞ்சு கைகளில் தன் தாய்மடியின் வெம்மையை அவர் அறிந்திருந்தார். அவள் கைகளின் முகம் ஒற்றி நிமிரும் ஒவ்வொரு முறையும் அவர் கண்களில் ஈரம் படர்ந்திருப்பதை தவறாமல் பார்க்க முடியும். அப்படி ஒரு அன்பான அப்பா. அந்த அப்பா குடிகாரர். அந்த குடியிலிருந்து அவரால் வெளிவட முடியல. ஆனால் அவர் பள்ளிக்கூடத்துக்கு ஒரு நாள் குடிச்சிட்டு வர்றார். இவளை யாரும் மகளை பார்க்குறக்காக. அப்படி வரக்கூடிய தந்தையை அவருடைய தலைமை ஆசிரியர் கூப்பிட்டு வீட்டில் விட்டுட்டு வாமான்னு சொல்கிறாங்க. வரும்போது அந்த பெண் தள்ளாடி வரக்கூடிய தன் தந்தையை கையை பிடித்து அப்படியே கூட்டிகிட்டு வராங்க. அப்படி கூட்டிகிட்டு வரும்போது அவங்க சொல்கிறாங்க, அந்த பெண், அந்த சிறுமி அப்படி அப்பா சாப்பிட்டீங்களான்னு கேட்குறான். அப்படியே ஒரு நிமிஷம் கண்ணு நிறைஞ்சிருச்சு எனக்கு. ஒரு குடிகார அப்பா பள்ளிக்கூடத்துக்கு குடிச்சிட்டு வர்றாரு, தலைமை ஆசிரியர் கூப்பிட்டு சொல்கிறாரு. அது ஒரு அவமானம் தானே அந்த குழந்தைக்கு. ஆனால் அந்த குழந்தை கேட்குது, சாப்பிட்டீங்களாப்பா. அப்படியே கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வரும்போது இவங்க எழுதுகிறாங்க, நந்தினி தன் பேச்சில் பாதை அமைத்து அதில் அவரை நடத்தி கொண்டு போனாள் அப்படின்னு
அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே அவரை கூட்டிகிட்டு வர்றா. இது ஒரு சம்பவம். அடுத்த சம்பவம், விளையாட கூட போகாமல் ஒரு விடுமுறை நாளில் இருக்கா. அப்பா வந்தால் பார்த்துக்க சொல்லி அம்மா சொல்லியிருக்கா. இப்போ அப்பா வர்றாரு வீட்டுக்கு, வழக்கம் போல் வர்றாரு. வீட்டு வாசப்படி ஏற முடியல அவர்னால. இந்த பொண்ணு கை கொடுத்து அவரை மேலே ஏற்றிடலான்னு நினச்சி தான் போகிறா. அழுக்கேறிய வெள்ளை வேட்டி செத்து விழும் ஒரு பிராணி போல் அவர் இடுப்பிலிருந்து நழுவி சரிந்து தரையில் விழுந்தது. முதல் படிக்கட்டில் அப்பாவின் முகத்திற்கு நேரே நின்றிருந்த நந்தினி தன் பிஞ்சு கையை விசிறி அவரின் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டாள். படீரென்ற அந்த சத்தத்தில் அவள் வீடு விதிர்த்து நிமிர்ந்தது அப்படின்னு முடிக்கிறார் கதை. எந்த கையை அப்பா தன்னுடைய தாய்மடியாக ஒற்றி எடுத்துக்குவாரோ, அந்த ஈரத்தை விரும்பினாரோ, அந்த கை எந்த அப்பாவை நேசிச்சாலோ அந்த அப்பாவை ஓங்கி ஒரு அடி அடிக்கிறான் அந்த சின்ன பொண்ணு. அது அடி அல்ல, அது அவளோட அக்கறை அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த நாவலில் பார்க்குறோம். மன்னிச்சுங்க, சிறுகதைத்தோட பார்க்குறோம். இந்த கதையினுடைய தொடர்ச்சி தான் இன்னொரு கதை. அப்படி தான் நான் பார்க்குறேன். மேடம் எப்படி எழுதுனாங்கன்னு தெரியாது. அப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதை. இந்த அப்பா, இந்த நந்தினி இப்போ மலர் ஆயிடுறா. அந்த கதையில் வரக்கூடிய பாத்திரம் மலர். மலர் வெளியூரில் திருமணமாகி இருக்கிறா. தன் அப்பாவின் நினைவுகளோடு ரயில் பயணத்தை தொடர்றா. அப்பாவுக்கு அப்பா இதே அப்பா தான், அங்கே பார்த்த அதே அப்பா தான் இங்கேயும். அப்பா குடிக்க ஆரம்பித்தால் வாரக்கணக்கில் குடிப்பார். சோறு தண்ணி இல்லாமல், பல் தேய்க்காமல், குளிக்காமல் தெளிய குடித்து கொண்டே இருப்பார். அப்படி ஒரு அப்பா. அம்மா திட்டுறான், உங்கள் அப்பனுக்கு காடு கரையில் தான் வேலை செய்ய தெரியலன்னு பார்த்தா எப்படி குடிக்கணும்னு கூட தெரியல, அந்த லட்சணத்தில் உங்கள் ஆயாமா அவனை வளர்த்து வச்சிருக்குன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு அப்பாவை யோசிச்சிட்டே வரா. தன்னுடைய இளம் வயதில் அப்பா இதே மாதிரி இடுப்பு வேட்டி அவிழ்ந்தது கூட தெரியாமல் குடியில் வீட்டில் கிடக்கும்போது இடுப்பில் வேட்டி எடுத்து போர்த்திட்டு அந்த பெண்ணு, ஒரு பருவ வயசு பெண்ணு, அவரோட போதை தெளியறதுக்காக கொண்டு போய் பல்லு விளக்கி தலையில் தண்ணி ஊற்றி தெளிய வைக்க பார்க்குறான். பார்க்கும்போது அப்பாவுக்கு மக குளிக்க வைக்கிறது போதை தெளிஞ்சிருமேனு ஒரு முரண்டு பிடிச்சா கூட அப்புறம் அமைதியாக இருந்துடுறாரு. அவர் சொல்கிறாரு, என் பிள்ளை என்னை குளிப்பாட்டுது. அம்மா, என் பிள்ளை இல்லைம்மா, நீ எங்கள் அம்மா என்னை குளிப்பாட்டுது, என் தாய் நீ என்று அழுது கொண்டே நின்று கொண்டிருந்த மலரின் கால்களை பிடித்து கொண்டார். அந்த அந்த கதையிலும் அப்பாவுக்கு அந்த குழந்தையினுடைய கை தாயினுடைய அந்த வெம்மை கொடுத்துச்சு. இந்த அப்பாவுக்கும் இந்த பெண் தாயாக தெரிகிறான். இப்போ அப்பா ரொம்ப காலம் குடித்ததுனால அவருடைய கிட்னி பாதித்து படுக்கையில் இருக்கார். அம்மா முதல்ல சொல்லுவாள், எனக்கு இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப பிடிச்சிச்சு. எல்லா அம்மாக்களுக்குள்ளே ஆவேசம். இந்த மாதிரி புருஷனுக்கு வாழ்க்கப்பட்டவளுக்கு நட உடையாக இருக்கிறப்ப அந்த ஆட்டம் போடுறாருல, முடியாமல் படுக்கட்டும், அன்னைக்கு இருக்கு அவருக்கு. இடிச்சு தான் கஞ்சி ஊற்றுவேன். வார்த்தையை கடனுக்கு அந்த வரி ரொம்ப பிடிச்சது. வார்த்தையை கடனுக்கு வாங்கியாச்சும் இவரை பேசுன்னு பேசினா தான் என் ஆத்திரம் தீரும் அப்படின்னு இப்படி அடிக்கடி சொல்வாள் அம்மா. அப்படி சொல்லித்தான் ஆத்திரத்தை தீர்த்து கொள்வாங்கிறாங்க. இப்போ அவர் கிட்னி பாதித்து படுக்கையில் இருக்கார். அம்மா சொன்னது போல் அவரை திட்டவில்லை, சபிக்கவில்லை, அருவருக்காமல் அள்ளி போட்டு கொண்டு இருக்கிறார். இவரோட கதைகளுக்குள்ளே வரக்கூடிய பெண்கள் எல்லாம் இந்த தாய்மையோடவே, இந்த அன்போடவே, தன்னை கொடுமைப்படுத்துகிற இந்த கணவன் மீது அன்பு காட்டக்கூடியவர்கள் தான் இருக்காங்க. கொஞ்சமாவது ஒரு புரிஞ்சுக்கிற தன்மையோடு இருப்பானான்னு ஏக்கத்தோடு தான் இருக்காங்க. இப்போ இந்த சூழலில் அம்மா வீட்டுக்கு வர்றேன்னு சொன்ன மகக்கிட்ட கேட்குறாங்க, ஒரு க்ரீம் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, அது ஒரு ஹேர் ரிமூவர் க்ரீம். அவன் முதல்ல படிச்சுட்டு இருக்க காலத்தில் பக்கத்தில் ஒரு பெண்ணுக்கு பிரசவத்துக்கு முன்னாடி இந்த க்ரீமை வாங்கிட்டு கொடுத்த ஒரு சம்பவம் இருக்குது. இப்போ யாருக்காக அம்மா வாங்குறான்னு தெரியல. அப்போ கேட்குறாங்க, யார் மாசமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அம்மா சொல்கிறாங்க, அப்பாவுக்கு தான் அப்படின்னு சொல்லி. எதிர்பார்க்கவே இல்லை மலர். அம்மானால அது அப்பாவுக்கு போட முடியல. ஏன்னா அப்பா அவர் ஒரு நிலையில இல்லை, வலி, அவர் தள்ளிகிட்டே இருக்கார், கையை ஆட்டிகிட்டே இருக்கார். அப்போ மலர் சொல்கிறா, நானே போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா இங்கே கொடுங்க க்ரீமை வாங்கி கொண்டாள். அப்பா பேசாமல் படுத்துருங்கப்பா. வேண்டாம்மா, ஆண்டவனே ஏம்மா என்னை இவ்வளோ தொந்தரவு பண்ணுறீங்கன்னு ஒரு தன்னோட பெண் அந்த அடி வைத்து கீழே வேர்வையில் அப்படியே புண்ணாயிருதேங்கிறதுக்காக அம்மா அந்த மயிர்களையெல்லாம் எடுக்கணும்னு நினைக்கும் போது
அதை தன் பெண் செய்ய வர்றதை ஒரு தந்தையால் ஏற்றுக்க முடியல. நான் தானேப்பா, வேர்த்து போய் புண்ணாகுது இல்லையா, கம்முன்னு இருங்க சொல்லிவிட்டு கிரீமை பிளாஸ்டிக் பட்டையில் எடுத்து அடிவயிற்று கீழே தடவ தொடங்கினாள். அப்பா காற்றில் அலையும் தன் கைகளை சிரமப்பட்டு சேர்த்து கும்பிட்டு அம்மா, எங்கள் அம்மா என்று அழத் தொடங்கினார். அந்த குளிக்கும் போது அவர் சொன்ன எங்கள் அம்மா, இந்த இடத்துல அந்த பெண் சிறு வயதில் இருந்தாலும் சரி, பின்னாடி வரும்போது ஒரு தாயாக மாறி நிற்கக்கூடியதை அந்த அப்பா உணர்றாரு, நம்மளும் உணர்றோம். ஏன்னா அந்த பெண்கள் அவங்க அப்பாவை வெறுக்கவே இல்லை. மனைவிகள் வெறுக்கும் போது கூட அவர் காட்டின அன்பு அந்த அப்பாக்களை நம்ம அவங்ககிட்ட பார்க்க முடியுது. அடுத்து இந்த குடிகார பெண்கள் நான் 20 நிமிஷம் எனக்கு கொடுத்துருக்காங்க. நான் 36 பக்கம் எழுதிட்டு வந்தேன். நேற்று ராத்திரி 2:30 மணி ஆயிடுச்சு நான் எழுதி முடிக்கும்போது. எனக்கு எதை சொல்கிறது எதை விடணும்னு தெரியல. நான் என்னுடைய கொஞ்சத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன், ஏன்னா அந்த டைமுக்குள்ளே நான் முடிக்கணும். இந்த இந்த குடிகாரர்களால் பாதிக்கப்படக்கூடிய அந்த பெண்களை மட்டுமே நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் கூட, ஒரு ஆண் குடிக்கிறது அப்படிங்கிறது சகஜமாக இருக்கிற ஒரு சமூகத்துக்குள்ளார அந்த குடிகாரனுடைய மனைவி எப்படியெல்லாம் வலி அனுபவிப்பா, அப்படி ஒரு பாத்திரம்தான் லட்சுமி. அவங்க சொல்கிறாங்க, புருஷன் அப்படின்னு சொல்லக்கூடியவனுடைய அந்த நடத்தை பெண்ணுக்கு எப்படியெல்லாம் பேர் வாங்கி கொடுக்குது அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி. எழுதின பக்கத்தை எனக்கு எடுக்க முடியல, எல்லாம் பேர் போட்டு வச்சுருக்கிறேன். சரி, கௌரவம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதில் சொல்கிறாங்க, ஒரு புருஷனோட நடத்தையில் தான் ஒரு பெண்ணோடைய கௌரவம். புருஷனை கொண்டு தான் ஒரு பொம்பளைக்கு மறுவாதி என்ற அம்மா அடிக்கடி உருவாள். லட்சுமியும் அதை அனுபவத்தில் அறிந்திருந்தாள். சொந்த தாயினுடைய இறப்புக்கு கூட குடித்து தள்ளாடிட்டு கொல்லி வைக்கிறதுக்கு வண்டியில் தூக்கி போட்டுட்டு போகக்கூடிய ஒரு கணவன். ஆனாலும் எத்தனையோ அம்மாக்களை போல நம்மளை போல புருஷனோட கௌரவத்தை காப்பாற்றக்கூட பாடுபடக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கிற லட்சுமி, நாத்தனாரோட பொண்ணுக்கு சீருக்கு தாய்மாமன் சீருன்னு எதுவும் செய்யாமல் போயிருமோன்னு கடனை உடனே வாங்கி ஒரு 2 பவுன் சங்கிலி எடுத்து சீர்தட்டம் வைக்கிறதுக்கு துணி எடுத்து எல்லா சாதனங்கள் வாங்கிட்டு போயிருக்கான் அந்த வீட்டுக்கு. அவங்க சொல்கிறாங்க, இன்றைக்காவது அண்ணன் ஒழுங்காக வருவானா, இவளுக்கு அண்ணன் புருஷன் வரவே கூடாதுன்னு இவளுக்கு வேண்டுதல். ஏன்னா சபையில் ஒரு குடிகாரனா நிற்கிறத அத்தனை இதுவும் அவளுக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனாலும் வர்றான். அண்ணனுக்கு இதே வேலையாக போச்சு. எங்கள் மாமியாருக்கு பின்னையும் இலக்காரமாக போகும். என் புருஷன் இதையே சொல்லி காட்டிட்டு இருப்பார். ஊருசனை முன்னாடி இப்படியா பண்ணணும், கூட பிறந்தவளுக்கெல்லாம் திட்டுறாங்க. சபையில் இருக்கிறவர் கேட்டார், என்னடா குடிக்க வேண்டிய நல்ல நாள், நீ நல்ல நாள் அதுவுமா அப்படி என்னடா குடிக்க வேண்டியிருக்க, நீ எல்லாம் சோத்தத்தானதுங்கிற இல்லை. அதோட அவர் நிறுத்துறார். இதுக்கெல்லாம் பின்னாடி அவள் சபையில் அந்த சீர் பண்ணுறா, அந்த ஆளை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு 2 பவுன் சங்கிலி போடுறா. ஆனால் இந்த பேச்சில் அவர் சொல்கிறாரு, அந்த சீர் செஞ்ச அந்த 2 பவுன் சங்கிலியெல்லாம் மதிப்பிழந்து போயிடுச்சு. அது எதுவுமே அங்கே எடுபடலை. இந்த பேச்சு தான் இருக்குது. அவளுக்கு ஒரே நாளில் நிறைய அவமானங்கள்னு அவர் யோசிக்கிறான். தண்ணி போட்டு வர்றது, அந்த ஆள் சோத்தை திங்கிற பிய திங்கிறான்னு கேட்குறது, இப்படியெல்லாம் இருக்கும்போது அவங்க நாத்தனா சொல்கிறா, ஒரு இலையில் நாத்தனாவோட சின்ன பொண்ணு சாப்பிட்டுட்டு நிறைய சாப்பிடாம வச்சிட்றா, நிறைய ஐட்டம் இருக்குது, யார் இப்படி எல்லா குழந்தைங்க இலையில் வச்சுருது, அது சும்மா மிச்சமாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணி அடுத்த பந்தியில் இதே இலையில் நீங்கள் உட்காந்துக்குங்க என்று லட்சுமியை பார்த்து சொன்னாள். அது ஒரு மாபெரும் அவமானமாக அவளுக்கு போகுது. எனக்கு பசி இல்லைங்கான்னு அவள் வீடு சேர்ந்துடுறா, யார்ட்டையும் சொல்லாமல். அவள் குழந்தைய நினைக்கிறான். அந்த இடத்துல எனக்கு ரொம்ப இது என்னென்னா, அந்த பெண்ணை இவள் சொல்கிறாரு, அவள் பந்தலில் பார்த்த ஞாபகம் இல்லையே, எங்காச்சும் விளையாடிட்டு இருந்திருப்பாளா, இப்படி எல்லோரும் முன்னாடியும் அப்பன் திட்டு வாங்கிட்டு நின்ன கோலத்தை பார்த்துருந்தா அவள் ரொம்ப பொக்குன்னு போயிருப்பா. நல்ல வேலை பார்க்கல. அப்பவும் தன்னுடைய குழந்தைக்கு தன்னுடைய தந்தை, அது அவளோட தந்தை இந்த மாதிரி ஒரு கோலத்தில் 4 பேருக்கு முன்னாடி அவமானப்படுத்துற பார்த்துடக்கூடாது அப்படின்னு இந்த லட்சுமி நினைக்கிறான். அது அந்த குழந்தையோட மனசில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமேன்னு சொல்லிட்டு, அப்படியான ஒரு வேதனையோடு இருக்கும்போது அந்த இளவரசி அப்படின்னு சொல்லக்கூடிய மகள் வர்றா. கையில் கொஞ்சம் காசு கொண்டு வர்றா. என்னடானா, நாங்கள் டான்ஸ் ஆடினேன், எல்லோரும் நல்லா ஆடுறேன்னு சொல்லி அத்தை மாமா எல்லாரும் காசு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறான். ஏற்கனவே அவமானம் தாங்காமல் கூனி குறுகி போய் நிற்கிற அந்த பொண்ணு அவள் லட்சுமி சொல்கிறா, எல்லாரும் முன்னாடி டான்ஸ் ஆடி பிச்சை காசு வாங்கிட்டு வந்தியா என்று அப்படி மகளை பிடிச்சி 4 முதுகில் 4 சாத்திட்டு உட்காந்து அழுக தொடங்குறான். நம்ம பார்த்துருக்கோம் எத்தனையோ லட்சுமிகளை. பேர்கள் மாறலாம், ஆனால் விஷயங்கள் மாறதே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது. இன்னும் அடுத்தது நம்ம பார்க்கும்போது
இன்னும் இருக்காங்க இந்த இதெல்லாம் நான் சில சட்டுன்னு கடந்து போகிறேன். நீங்கள் அந்த கதைகளை வாசிங்க. நல்ல இடங்கள். ஒரு சாதி ஏற்கனவே இப்போ பார்த்தோம் கீர்த்தியோட கவிதைகள் இவங்க சொன்ன போல் 2 அருவாளை சாதிக்கு ஒரு அருவாளை தூக்கிட்டு அதில் இன்னொரு கவிதை கூட இருக்குது. அந்த சாதிங்கிற அந்த பெருமையை அது மீசையில் தான் காட்டுறாங்க. ஒவ்வொரு மயிராக உதிரட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை இருக்குது. அதுபோல் அந்த ஒரு தாழ்ந்த சாதிக்காரன் நம்பப்படக்கூடிய ஒருத்தனை காதலிக்கக்கூடிய ஒரு பெண் வளர்மதி. அந்த காதல் அண்ணனுக்கு தெரிய வரும்போது அவன் யாருக்கும் கேட்காத மாதிரி மெதுவாகவே திட்டிகிட்டே புத்தி பீத்திங்க போச்சாங்கிற மாதிரி திட்டிட்டு அடிப்பான். அவளும் சத்தம் வராமல் வாங்கிக்கிறான். அவனை கூப்பிட்டு மிரட்டுறாங்க. அவன் ஒரு நல்ல கவிதை உள்ளம் கொண்டவனாக இருக்கான். இவங்க கதைகளில் சில பாத்திரங்கள் மட்டும்தான் அந்த பெயர்கள் தொடர்ந்து வருது. அதில் அவன் சரவணன், சின்ன வயசில் பள்ளிக்கூடத்துலேயே ஒரு சரவணன் இருக்கான். பெருசாக பார்க்கும்போது நான் நினச்சேன் இவங்க வாழ்வியலுக்குள்ளேயே இந்த கேரக்டர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடியதுங்கிறனால அந்த சரவணன் தான் அங்கே மைக் செட் வச்சுருக்கான். அது ரொம்ப அழகாக எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. என்னன்னா அந்த மைக் செட்டில் ஒரு பாட்டு போடுறதுக்கு முன்னாடி அவன் சொல்லக்கூடிய அந்த வர்ணனைகள் இருக்குது. அது ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்படி ஒரு கல்யாண தேனிலா காய்ச்சாத பால் நிலா போடுறான் கல்யாண வீட்டில். குளிர் இரவில் ஜோடி புறாக்கள் மூக்குரசி காதலில் திளைத்திருக்கின்றன. அவை என்றைக்கும் விடியாத இரவை கணா காண்கின்றன. இந்த கதிரவனோ சற்றும் இரக்கமற்றவன். அதிகாலையின் ஒளிக்கீற்று காதலர்களுக்கு இடையில் தான் முதலில் வந்து விழுகின்றது. எவ்வளோ அழகாக இருக்குது. என் இனிய குளிர் நிலாவே, நீ மட்டுமே காதலின் சுகமறிவாய். உனது மென் ஒளியை இன்னும் கொஞ்சம் பொழிவாயா, இந்த இரவை இன்னும் கொஞ்சம் நீட்டிப்பாயா அப்படின்னு அவனா ஒரு வர்ணனை சொல்லிட்டு கல்யாண தேனிலா பாட்டு போடுறான். இப்படியான ஒரு பையன், அந்த பையனை அவளுக்கு ரொம்ப பிடிக்குது. இளவு வீட்லேயும் பாட்டு போடுறான். தனியாகத்தான் வந்தோம், தனியாகவா போகிறோம், காலி நோட்டு புத்தமாகத்தான் பிறந்திருக்கிறோம். ஆனால் இளமையின் கொண்டாட்டங்களை, வெற்றியின் பெருமிதங்களை, காதலின் வர்ண ஜாலங்களை, தோல்வியின் இருண்ட காலங்களை, துரோகத்தின் வடுக்களை என்று எழுதி எழுதி நிறைத்து கொண்டல்லவா போகிறோம். வருவதும் போவதும் ஒன்றல்லவே. பயணத்தின் கடைசி படியில் மனமே நீ அமைதி கொள், வீடு வரை உறவு பாட்டு. இப்படியான ஒரு பையனை காதலிக்காமல் இருக்க முடியல அந்த பொண்ணுக்கு, வளர்மதிக்கு. ஆனால் அவன் சாதியின் பேரால் மிரட்டப்படுறான். அவனுடைய சனங்களை கொளுத்துவதாக சொல்கிறாங்க. அவன் வேறொரு ஊருக்கு இடம் பெயர்றான். அவசரமாக பாலுன்னு சொல்லக்கூடிய ஒருத்தனுக்கு ஆத்தூர் பக்கம் கல்யாணம் பண்ணி தர்றாங்க. அவனும் இதே குடிகார கணவன், சீட்டாடி, சவகாசம் உள்ளவன் எல்லாமாக அந்த பெண் தான் காண விரும்பிய ஒரு கனவு சிதைந்த அந்த வளர்மதி ஒரு நாள் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொள்கிறாள். அந்த இளவு செய்தி வருகிறது. அவங்க அம்மா எல்லாம் போகிறாங்க. அண்ணன் ஒரு நல்ல மாலை வாங்குறான், பெரிய மாலையாக கட்ட சொல்கிறான். இந்த இடத்துல கோடி துணி வாங்க முடியாது, நம்ம ஆத்தூர் டவுனில் வாங்கிக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது இந்த காருக்குள்ளே உட்காந்துருக்கிற சரசுங்கிறவளோட அம்மா, இந்த கோடி துணி வாங்கத்தானே என் புள்ள இத்தனை சீப்பட்டு சின்னப்பட்டு செத்துருக்கா, அன்னைக்கே அவள் செத்துட்டான்னு தலைமொழி இருந்தால் கூட என் மவன் இந்நேரத்துக்கு எங்கேயாவது போய் அவள் ஆசைப்படி பொழைச்சிக்கிட்டு இருந்திருப்பாளே. சாதின்னு பேசி இப்படி அவளை சாவுக்கு தூக்கி கொடுத்துட்டியே, உன் மான மசரை நீ காப்பாற்றிட்டு இல்லை, இப்போ உனக்கு சந்தோஷமா, இனிமே நீ நிம்மதியாக இருப்பல்லடா. அவள் குரல் எடுத்து அழத் தொடங்கினாள். குமார் எதுவும் பேசாமல் காரில் ஏறி அமர்ந்தான். இப்போது நீ செத்துட்டுவேன்னு சொல்லியிருந்தா கூட அன்னைக்கே விட்டுருந்தா செத்து போயிடலாம், அங்கே எங்கேயோ பொழைச்சிட்டு இருப்பான். ஆனால் இன்னைக்கு உங்கள் மான மரியாதை தான் பொழைச்சிருக்கு, அவள் உயிரோடு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செய்தி அந்தக்குள்ளே காண்பாங்க. இதே மாதிரி ஒரு கணவனுக்காக, கணவனுடைய உடல்நிலை சரியில்லாமல் அவனுக்காக மலையில் போய் சந்தன கட்டை வெட்டி விறகுக்குள்ளே கடத்தி வரதா ஒரு 500 ரூபா கிடைக்குங்கிறதுக்காக அவனோட நோயை காப்பாற்றுறதுக்காக அவனுக்கு சிகிச்சைக்காக செலவு பண்ணுற ஒரு வடிவை கூட்டிகிட்டு போகிற ஏஜெண்டோடு இணைத்து பேசுகிறான் இந்த கணவன். அப்படி இருந்த அந்த பெண், அவளுடைய அந்த கடைசி எல்லா பெண்ணுங்களும் சகிச்சுட்டு போகிறாங்க, ஏற்றுக்கிறாங்க, இவங்களை தாண்டி போக முடியல. ஆனால் அந்த வடிவுக்கு ஒரு ஆவேசம் வருது. அங்கே இருக்கிற அதுக்கு பேர் சாமிச்சோறு அப்படின்னு சொல்லி அந்த கதையில் அவள் சாமிக்கிட்ட வேண்டிதான், நான் செய்கிற தப்பு தான், இப்படி களவாண்டு போகக்கூடாது, மன்னிச்சுக்க, வேறு வழியில் ஏழை பொழப்பு அப்படின்னு எல்லாம் மன்னிப்பும் கேட்டுக்கிறான். ஆனால் புருஷன் இப்படி தன்னை பேசுனது அவனால் கேட்க முடியல. அவன் அந்த சோறு அவளுக்கு இப்படி சோத்தோடு தட்டை அப்படியே குப்பையில் வீசுகிறான். இப்போ சொல்கிறான், இவனுக்கு ஏழுமலை அந்த சோற்றை பிடுங்கி தட்டோடு குப்பையில் வீசினான். தேவடியா முண்டை, நாடகம் ஆடுற, இந்த மானங்கட்ட சோத்தை நாய் திங்கு மாடி என்று கத்தினான். அதுவரை பொறுமை காத்திருந்த வடிவு ஆவேசம் கொண்டவளாய், என்னடா சொன்ன, மானங்கிட்ட சோறா, இந்த சோத்துக்கு தாண்டா நான் நாய்படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ நெஞ்செழுத்தம் இருந்தால் திங்கிற சோத்தை நீ குப்பையில் கொட்டுவ,
என்று வெறி பிடித்தவள் போல அவன் தலைமயிரை பிடித்து உலுக்கி தள்ளிவிட்டாள். அவன் நிலை தடுமாறி கீழே விழுந்தான். கண்கள் விரிய காளியாத்தா போல் எழுந்து நின்றவள் அவன் நெஞ்சில் ஏறி அமர்ந்து கொண்டு இரு கைகளாலும் அவன் முகத்திலேயே ஆவேசமாக குத்த தொடங்கினாள். இந்த ஒரு பெண் தான் தன்னுடைய எதிர்ப்பை ஒரு இடத்துல பொறுக்க வரைக்கும் பொறுத்து முடியாத ஒரு கட்டத்தில் அடிக்க தொடங்குறாங்க. சாமிகிட்ட கேட்டு இந்த சாப்பாட்டுக்காக இந்த திருட்டுத்தனத்தை அல்லது இந்த சந்தன மரக்கடத்தில் செஞ்சுட்டு இருந்த ஒரு பொண்ணு தன்னுடைய ஒழுக்கத்துக்கு அது அவன் புருஷன் கேவலப்படுத்துறான்னு சொல்லும் போது ஆவேசமாயிடுறா. இதெல்லாம் இந்த கிராமத்தை சார்ந்த பெண்கள். இங்கே இன்னும் 2 பெண்கள் இருக்காங்க. இதே மாதிரி புருஷனுக்கு வாழ்க்கப்பட்டு ஒருத்தன் செவப்பாக இருக்கிறான்னு விரும்பி அதே ஊரில் வாழ்க்கப்பட்டு அவனோட அடியோதைகளுக்கு ஆளாகி ஆனால் எல்லாத்தையும் உடைச்சி அவளே ஏற்பூட்டி அவளே விவசாயம் செஞ்சு குழந்தைகளை கரையேற்றின ஒருத்தி கடைசியில் அவன் இறந்துடுறான் புருஷன் வயசான காலத்தில். அப்போது அந்த சம்பவம் தான் கதை. அழுகவே இல்லை. மருமக சொல்கிறான், ஊருக்காகவாது உங்கள் அம்மா கடையில் கொஞ்சம் தண்ணி காட்டலாமல்ல. எங்கள் அப்பன்றதுக்கு வரைக்கும் அழுது போதினால அழுக வேண்டாங்கிறம்மா. அப்படியான இடத்துல அந்த அம்மா புருஷனை குளிப்பாட்ட வரும்போது இவன் மேலே இப்போல்லாம் நாகரிகத்தில் தண்ணி தொளிச்சுக்கிறாங்க, உனக்கு தலையில் தண்ணி ஊற்றுறாங்கன்னு ஒரு குடம் தண்ணியே ஊற்றுங்கன்னு உறுதியாக சொல்கிற. தலை முழுகிறாது. அது ஒரு குறியீடாக தான் நான் பார்க்குறேன். தலை அப்படியே முழுகிற போடான் செத்து தொலைச்சா போகிறாங்க. அடுத்தது இவங்க கேட்குறாங்க, கோடி துணியை வெள்ளையில் எடுக்கிறதா கலர் சேலை. இப்போல்லாம் கலர் சேலைக்கு மாறிட்டாங்கல்ல. நம்ம இல்லை வெள்ளை சேலையே போதும் அப்படின்னு சொல்லி அந்த வெள்ளை சேலையில் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, அது ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை எனக்கு தெரியல, உங்கள் கதையில் தான் நான் பார்த்தேன். அதாவது இந்த வெள்ளை சேலை கட்டலைன்னா சகோதரனுக்கு ஆகாதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த ஏரியாவில். ஆனால் இவங்க அப்படி ஒரு நம்பிக்கை எனக்கு தெரியல. நம்ம ஏரியாவில் இருக்குதான்னு எனக்கு தெரியாது, பெரியவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அப்படியான ஒரு நம்பிக்கையில் அம்மாவுக்கு அந்த அம்மாவுக்கு அந்த சகோதரன் மேலே ஒரு சின்ன கரிசனம் இருக்குது. காடுகரையெல்லாம் விளையாமல் இருந்தபோது கரூருக்கு போய் இப்போ தான் கொஞ்சம் மேடேறிட்டு வர்றான் தம்பி, ஏதாவது கடன் ஆகும்போது ஏதாவது செஞ்சுருவானோன்னு இந்த அம்மா பயப்பட்டுருக்கு, தற்கொலை அந்த மாதிரி ஏதாவது செஞ்சுருவானோன்னு சொல்லிட்டு. அப்படியான ஒரு தம்பி அந்த மாதிரி இருக்கும்போது அப்போ அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ எனக்கு வெள்ளைச்சேலையே எடுத்துகிட்டு வா போதும்னு சொல்லிட்டு அவங்க அந்த வெள்ளைச்சேலை உடுத்தும் போது அப்படியே இந்த மாதிரி சேலைனா ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசில் சொல்கிறார். வெள்ளை நிறத்திலே நெளிந்து ஓடும் கொடிகளும் இலைகளும் சீலைக்கு கரையாக இருபுறமும் வெள்ளை நிற இலைகள், வெள்ளை நிற மலர்கள், வெள்ளை மரங்கள், வீடு, வெள்ளை மனிதர்கள், எங்கெங்கு காணினும் கண் கூசும் வெள்ளை நிறம். இந்த அம்மா அப்படியே அதை நினைக்கிறாங்க. அப்போ அந்த சேலையை தம்பி இவங்க மேலே போத்தும்போது ஐயோ என் ஜாமி என்று ஓலமிட்டு ராமாய் கத்தி அழுதாள். பெரும் வெள்ளமென கண்ணீர் இமை உடைத்து கொட்டத் தொடங்கியது. மொத்த உடலும் அதிரும்படி நெஞ்சில் அடித்து கொண்டு அவள் பெருங்குரல் எடுத்து பாடத் தொடங்கினாள். கட்டும் கருப்பு சீலை கரகட்டும் தங்க நிறம் உடுத்தி வெளியே வந்தா உன் பிறந்தவ கையகல சேலைக்கு கையேந்தி நின்னேனே. உடுத்தும் கருப்பு சீலை உள்ளுக்குத்தும் தங்க நிறம் உடுத்தி வெளியே வந்தா உன் பிறந்தவ வெள்ளச்சீலைக்கே கையேந்தி நின்னேனேன்னு அழுகிறான். அழுகிறது புருஷனுக்காக இல்லை, அழுகிறது அவளோட தம்பிக்காகத்தான் அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம அங்கே பார்க்க முடியுது. இனி அவர் காட்டக்கூடிய பெண்களில் சிறுமிகள் மீதான பாலியல் வன்முறை அதான் முதல் கதை வசந்தின்னு சொல்லக்கூடியது. அந்த கதையில் பக்கத்து வீட்டு பையன் ஒரு மாங்காய் பறித்து தரேன், அவங்க தோட்டத்துக்கு முன்னாடியே போயிருக்கா, அங்கே மாங்காய் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சொல்ல நம்பி அந்த பையன் கூட கல்லூரியில் படிக்கிற ஒரு பையன் கூட போன அந்த சின்ன பெண் வசந்தி ஒரு பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்படுறான். அந்த நேரத்தில் ஒரு வைக்கோலாளருக்கு வரக்கூடிய ஒருத்தர் யார் இந்த பொண்ணு தங்கச்சியா சொந்தக்காரங்களான்னு கேட்குது. அப்போ அந்த பொண்ணு அந்த கொட்டைக்கு வெளியில் நிற்கிறான். மாங்காயை கையில் கொடுத்து அந்த பயத்தோட அச்சத்தோடு அவளை சைக்கிள் ஏற்றி திரும்ப கூட்டிகிட்டு வரும்போது அவங்க எழுதுகிற வரிகள் இருக்குது. அந்த சைக்கிள் அரவமற்ற அந்த வறண்ட பாதையில் சென்று கொண்டிருந்தது. இந்த வறண்ட பாதை வசந்தியோட பாதை தான் இனிமே. பாதையோர செடியில் இருந்த சிறு மலர்கள் வெயிலின் கோர முகம் கண்டு வாடி தலை சாய்த்திருந்தன. வசந்தி தன் கைகளில் இருந்த மாங்காய்களை நழுவ விட்டாள். அவை உருண்டோடி ஒரு பாதையோர முட்புதர் ஒன்றில் மோதி மறைந்தன. அந்த சிறு பூ, அதனுடைய வாட்டம், அதனுடைய கோரமுகம் எல்லாமே அந்த குழந்தை பின்னாடி அனுபவிக்க போகக்கூடிய மனச்சிக்கல்களை நம்ம காட்டுது. இதே மாதிரி இன்னொரு பொண்ணு சின்ன வயசில் தன் கூட படித்த ஒரு பையனை நல்லா வருவான், அவன் எல்லா விதத்துலேயும் சிறந்தவனாக இருக்கான், படிப்பில் மற்ற விஷயங்களில். ஆனால் அவனுடைய அப்பா இறந்ததுனால ஒரு ரைஸ் மில்லில் வேலைக்கு போய் அங்கே கடலை அரைக்கிற மில்லில் காலை விட்டு
அதுக்கு பின்னாடி அவன் எங்கேனே தெரியாமல் இருந்த சூழலில் அவனை ஒரு நாள் அவன் சேலம் பஸ் ஸ்டாண்டில் பார்க்குறான். அவன் தேவதைன்னு நினச்சிருப்பான். கொஞ்சம் கால் உந்தி கொடுத்தான்னா அவன் பறந்துருவான்னு அவன் சின்ன வயசில் நினச்ச அந்த பையன் கால்களை உந்தினால் அவனால் மேலிருந்து பறக்கவும் முடியும் என்று நம்பி இருந்த தேவதை ஒரு கால் அந்தரத்தில் தொங்கி இருக்க கக்கத்தில் ஊன்றுகோல் தாங்கியபடி பஸ் ஸ்டாண்டில் நின்று கொண்டு போவோர் வருவோரிடம் கையெழுத்தி கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்லுவார். இதில் நான் முக்கியமாக பார்க்குற 2 கதைகள் இருக்குது. அதில் ஒரு கதை நிறைய விஷயங்கள் சொல்ல முடியல, சலனம், அது கூட நான் விட்டுறேன். ஆனால் இன்னொரு கதை இருக்குது. அந்த ஒரு பெண் ஒரு நகரத்துக்கு வாழ்க்கைப்பட்டு வரா. அவள் வேலைக்கு போயிட்டு வந்து இப்போ வேலையை விட்டுட்டா, ஒரு குழந்தை ஆயிடுச்சு. அவளுக்கும் கணவனுக்கு ஒரு 12 ஆண்டுகள் இடைவெளி. அந்த இடைவெளியில் கொஞ்சம் மூத்தவனாக இருந்தால் கொஞ்சம் அக்கறையாக பார்த்துக்குவான்னு சொல்லி தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவனுக்கு வேலை இருக்குதுங்கனால அந்த பெண் அப்புறம் தான் புரிஞ்சுக்கிறான் அது தன்னை அடைச்சி வைக்கிறதுக்கான உத்திகள் அவன் கையாளுறான்னு சொல்லக்கூடிய, யாரு கூட பேச விடுறதில்ல, போகிறதில்ல. இந்த நேரத்தில் அந்த பெண்ணுக்கு வந்து வீட்டுக்குள்ளேயே அவள் யாருமே பேசுறதுல ஒரு பெருநகரத்துக்குள்ளே வரும்போது அவள் தனக்குள்ளேயே பேசிக்கிறாள். வீட்டில் பள்ளிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. புருஷன் சொல்கிறான் லூசுன்னு. ஏதாச்சும் ஒன்று பேச போனால் நீ ஒரு பிக் ஜீரோ அப்படின்னு சொல்கிறான். அது அவளுக்குள்ளேயே படிஞ்சிருது, நான் ஜீரோ தானான்னு அவனால் வரவே முடியறதில்ல. இது ஒரு பெரிய மன உளைச்சலாகவே இருந்துகிட்ருக்கு. ஆனால் இவளுக்கு எப்படி மாறுறதுன்னு தெரியல. இவங்க ஒரு இந்த பெண்ணுடைய பாதத்தை வந்து இவங்க ஒரு விதமாக காட்டும்போது என்ன அப்படின்னா, அம்மாவோட பாதம் இப்படி தான் குளித்து மஞ்சள் பூசி எல்லாம் குங்குமம் வச்சு நல்லா இருக்கும். ஆனால் கால் பாதம் அப்படியே வெடிப்பு வந்து இருக்கும். அவள் கால்களை கைவிட்டு இருந்தாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி வரும்போது அந்த இடத்துல இந்த பெண்ணும் தன்னோட பாதத்தை பார்க்குறான். அதுவும் வெடிப்போடு இருக்குது. அந்த வெடிப்பு பெருசாகி பொழந்து உடம்பு ஊரா அந்த வலி வருது. அப்படி உணர்றா. அந்த ஒரு கட்டத்தில் அவனை ஒரு திடீர்னு ஒரு எண்ணம் வருது. பையனை பள்ளிக்கூடம் அனுப்பிச்சிட்டு அவள் கிளம்பி போகிறா. முதல்ல ஒரு தெலுங்கு பெண் கூட அவர் ஒரு பியூட்டி பார்லர் போயிருக்கிறா. அந்த பியூட்டி பார்லருக்குள்ளார அங்கே போகிறா. போயிட்டு தன்னோட காலை வந்து பெடிக்யூர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான். பெடிக்யூர் பண்ண அந்த பெண் வந்து அப்படியே அந்த காலை எடுத்து அப்படியே அந்த க்ரீமெல்லாம் தடவி அந்த செதிலாக அந்த பாதத்தங்களை எல்லாம் அப்படியே செதுக்குறான். அப்படி செதுக்கும்போது ஒரு சிற்பம் போல் அப்படியே அந்த பாதம் அப்படியே வருது. அப்படி வரும்போது அந்த அவங்க சொல்கிறாங்க மண்ணில் சிலை செஞ்ச மாதிரி அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்படியே அந்த பெண் அப்படியே காலை பார்த்துட்டே இருக்கா. எப்படி சொரசொரப்பாக இருந்த ஒரு பாதம் இப்போ அப்படியே மாறிட்டு வருதே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது எனக்கு அந்த பேஜ் நம்பர் எனக்கு சரியாக வர மாட்டேங்குது மேடம். அது என்ன கதைன்னு சொல்லுங்கள் சட்டுன்னு. சலனம். சிற்பம். சலனம் வேறு கதை. அது சிற்பம் முன்னாடி வந்துருச்சு. அதில் அந்த ஒரு காட்சி அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்துச்சு எனக்கு. ஏன்னா அதுதான் அவங்க கொடுக்குற நம்பிக்கையாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது. மன்னிச்சுக்குங்க, ஒரு 2 நிமிஷம். கணவன் வந்து அவ கூட எப்பவுமே பேசினதில்லை. மெட்டி போது மட்டும்தான் அவள் பாதங்களை பார்த்திருக்கா. அதுக்கு பின்னாடி அவள் பாதங்களை கண்டதில்லை. கைகோர்த்து நடந்ததில்லை. தோள் சாய்த்து பேசியதில்லை. ஒருவர் மடியில் ஒருவர் தலை சாய்த்ததில்லை. ஊடல் இல்லை, காதல் இல்லை, அன்பு இல்லை, அக்கறை இல்லை, நம்பிக்கை இல்லை. இல்லைகளால் நிறைந்த வாழ்க்கையில் இருப்பின் காரணியாக மகன் மட்டுமே இருந்தான். அந்த ஒரு மகனுக்காக வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த பெண் அந்த பெடிக்யூர் செய்ய போகும்போது அவள் சொல்கிறா, துருவிய தேங்காய் பூ போல இறந்த செதில்கள் கொட்ட ஆரம்பித்தன. அவள் கவனம் முழுவதும் சுமதியின் கால்களில் குவிழ்ந்திருந்தது. அப்போ அவள் அந்த கால்களும் அவள்களும் மட்டுமான ஒரு உலகம், தாயும் குழந்தையும் போல அப்படின்னு சொல்கிறார். அந்த மரத்துண்டை செதுக்கி சிற்பமாக்குவது போல, ஈரமான குலைந்த மண்ணை தன் விரல்களால் தடவி வடிவமாக்குவது போல, அல்லது ஒரு தொல்பொருள் ஆய்வாளர் நூற்றாண்டுகளாய் மண்ணுக்குள் உறைந்துவிட்ட சிற்பத்தை தன் மெல்லிய பிரஷ் கொண்டு தடவி மண் நீக்கி அதனை விடுவிப்பது போல அத்துணை ஆதூரமாய் அவள் கால்களை உயிர்ப்பித்து கொண்டிருந்தான். இந்த இடத்துல தான் இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, அது வரைக்கும் அந்த பொண் ஒரு வீட்டுக்குள்ள புருஷனுடைய வார்த்தைகளுக்குள்ள அப்படியே முங்கி ஒன்றுமில்லாமல் போயிட்டு இருந்த பெண் இப்போ வெளியில் வர்றா. தனக்கான ஒரு வாழ்க்கையை அவள் உருவாக்க போகிறா. ஏன்னா அது தொல்லியல் ஆய்வாளருங்கிற மாதிரி. அப்போ அவள் மேலே எழுகிறா. அப்போ அவளுக்கு ஒரு கேட்குறா. அந்த பெண் அவளுக்கு கால் இது பண்ணி கொடுக்குற பெண் அப்படியே மெதுவாக முழங்காலேருந்து அழுத்தி விடும்போது அவளுக்கு அந்த வலியெல்லாம் போயிருச்சு. அப்படியே அந்த பொண்ணு அப்படியே நிமிர்ந்து பார்க்குறா. கண்ணில் தண்ணி. அந்த பொண்ணை நினச்சிக்கிச்சு வலிக்குதா மேடம்னு. இல்லைம்மா இட்ஸ் ஃபைன் சொல்லிட்டு சொல்கிறா. வெந்நீரில் ஒத்தி எடுத்து கால்களை எல்லாம் தண்ணும்போது அந்த ஒரு வரி தான்
தவறி கரையொதுங்கி அடுத்த அலையில் கடல் சேர்ந்து விட்ட குட்டி மீனின் ஆசுவாசத்தை சுமதி அப்போது அடைந்தாள். தண்ணியிலிருந்து வெளியேறி தவிச்சு ஒரு மீன் திரும்ப தண்ணிக்கு போகிற மாதிரி அந்த வாழ்க்கைக்குள்ளே போய் சிக்கிட்டு இருந்தவ திரும்ப தன்னுடைய பழைய வாழ்க்கைக்கு போயிடுவாங்கிற ஒரு நம்பிக்கை அந்த ஒரு வரி எனக்கு கொடுத்துச்சு. அந்த பொண்ணை கேட்குறா, கேன் ஐ ஹேவ் ஏ ஹக் அப்படின்னு கேட்குறான். யார்? தனக்கு பெடிக்யூர் பண்ண பொண்ணை. அந்த பொண்ணு ஆச்சரியமாக பார்க்குது, நம்மகிட்ட எத்தனையோ பேர் வந்திருக்காங்க, இப்படியெல்லாம் யாருமே செஞ்சதில்லையே கேட்டதில்லைன்னு. சுமதி அந்த பெண்ணை மெலிதாக அணைத்து கொண்டாள். அரை நிமிட அணைப்பு தான் சுமதிக்கு அதுவே போதுமானதாக இருந்தது. இந்த அரை நிமிட அணைப்பு கூட அன்போடு கிடைக்காத ஒரு பெண்ணினுடைய வலி அந்த சுமதியினுடைய வடிவமாக நம் முன்னாடி இருக்குது. இதில் முக்கியமாக நான் சொல்லக்கூடிய ஒரே கதை கன்னிமார் சாமி கதை. இந்த கதை படிச்சுட்டு நான் ஒரு 20 நிமிஷம் அழுதேன். என்னால் முடியல, ரொம்ப தொண்டை வலிச்சிருச்சு, எனக்கு ஒன்றும் பண்ண முடியும். பஸ்ஸில் அழுகிறது ரொம்ப கஷ்டம், அது பெரிய பிரச்சனை. நான் பிரமையில் இருந்தபோது ஒரு அஞ்சலி வந்துருந்துச்சு, அழைச்சி உள்ளே இதில் எனக்கு ஞாபகம் இல்லை. நான் வேலந்தாளத்துலேருந்து கோயம்புத்தூர் போகிற பஸ்ஸில் அந்த படிச்சுட்டு புனியமுத்தூரில் அழுகுன்னு அழுத பக்கத்தில் இருந்து போனோம். அம்மா அந்த அக்கா அழுகுதுமா, அம்மா அந்த அக்கா அழுகுதுமான்னு. அதுக்கு பின்னாடி இந்த பஸ்ஸில் அழுகிறது ரொம்ப சிரமமாக இருக்கிறது. இந்த கதை எப்படின்னா, இந்த தலைப்பு அந்த தலைப்பு தான் அந்த கதை தொகுப்புக்கும் இருக்குது. ஒரு போலியோ வந்த மாதிரி 2 கால்களும் சூம்பி போன ஒரு நல்லம்மாள் வீட்டில் எல்லா வேலையும் செய்கிற சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் அவள் தான் செய்வாள். அப்படி இருக்கிற ஒரு சூழலில் அப்பா அவருடைய அக்கா மகன் மிலிட்ரியிலேருந்து ஓடி வந்துட்டான். அவனுக்கு ஒரு பொண்ணு பார்க்குறாரு, அவனுக்கு பொண்ணு கிடைக்கவே இல்லை. பக்கத்து ஊரில் போய் பார்க்கும்போது, ஏன் உன் வீட்டிலே பொண்ணு இருக்குல்ல, கட்டி வைக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்குறாங்க. சரின்ட்டு பொண்ணு தன்னுடைய பொண்ணு 2வது பொண்ணை கட்டி வைக்கணும்னு நினைக்கிறான். அம்மாட்டு சொல்கிறான். அம்மா அவளுக்கு இன்னும் வயசுக்கே வரல அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் பார்க்கல, ஆனாலும் எல்லாரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணுறதுன்னு அப்பாவோட கௌரவத்தை காப்பாற்றணும். அப்போ அம்மா ஒரு கண்டிஷன் போடுறா, நல்ல மாலையும் சேர்த்து கட்டிக்கணும். ஏன்னா இந்த பொண்ணை யார் பார்ப்பா? ஒரு கால் சூம்பி இருக்கிற பொண்ணை யாரும் பார்த்துக்க மாட்டாங்க, கட்டிக்க மாட்டாங்க. ஆனால் அந்த ராசு அதுக்கு சம்மதிக்கலை. ஆனால் இந்த பொண்ணை வீட்லேயே கூப்பிட்டு வச்சுருக்குறோம், கடைசி வரை காப்பாற்றுறோங்கிற உத்தரவாதத்தில் அந்த சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணி அக்காவோடு அந்த வீட்டுக்கு போயிடுறாங்க. போய் அங்கேயும் அந்த பொண்ணு பெரியவாக வரைக்கும் இவ கூட இருக்கா. பெரியவான பின்ன கணவனோடு போயிடுறா. அவளுக்கு ஒரு கொலை. அங்கே போய் இவளுக்கு அதே வேலைகள் தான், உளுந்துடைக்கிறது, கடலை பண்ணுறது, வேப்பங்கொட்டை பொழுக்கிறது, உட்காந்துட்டு என்னென்ன வேலை செய்ய முடியுமோ அத்தனையும் செஞ்சிட்ருக்கா. தங்கச்சிக்கு ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தை இவ தான் வளர்க்குறா. இவக்கு சேர்த்து வச்ச காசில் அவளுக்கு காப்பு வாங்கி போடுறா. 2வது ஒரு குழந்தை பிறகுது. அப்போவும் அதே போல் அந்த தங்கச்சி இப்போ என்ன ஆகிறா அப்படின்னு சொன்னால், திடீர்னு முதுமை அடைஞ்சவள் போல இருக்கிறா. இந்த இடத்துல இவங்க என்ன அப்படின்னா, இந்த பாதம்ங்கிற ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. என்ன அப்படின்னா, அம்மாவின் வெடித்த பாதங்களில் சரியாக கழுவாத களிமண் ஒட்டி இருக்கும். தங்கையின் பாதத்தை அவள் எழுந்து பார்த்தாள். நகங்களில் மண் சேர்ந்திருந்தது. இது ஒரு இந்த காட்டுக்குள்ளே பாடுபட்டு அவங்க என்னமா உருமாறுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த குழந்தைகளை 2 குழந்தைகளை வளர்த்துறா. அப்போ மாமியார் சொல்கிறாங்க வேறொரு பெண்கிட்ட, பெத்தவ எங்கள் பிள்ளையை பார்க்குறா, அவளை காடுகரையில் கிடந்து அல்லாடவே சரியாக இருக்குது. பெரியவ கையில் தான் பிள்ளைங்க வளருது. அவள் கன்னிமார் சாமி மாதிரி, அவள் வளர்க்குறது சாமியே வளர்க்குறாப்புல. இப்படி சொல்கிறாங்க. இந்த பெண் இவளுக்கு மாதவிலக்குங்கிறது ஒரு பெரிய சிக்கல். ஏன்னா தரை தேய்ச்சி தான் ஊறி நடந்து போகும். அப்போ அந்த துணி விழுந்துருமோங்கிற பயமெல்லாம் இருக்கிற ஒரு பெண்ணாக இருக்கிறா. அந்த சமயத்தில் அவங்க போய் பாத்ரூமில் குளிக்க போகும்போது அவள் உடம்பை அவள் பார்க்குறா. ஒவ்வொரு உடம்பை முழுசாக பார்க்குறா அவள். அப்போ அவளுடைய கால்கள் கைகள் எல்லாம் அவள் சொல்கிறா, நல்லம்மாள் தன் ஆடையற்ற மேனியை புதிதாய் பார்ப்பவள் போல தனித்தனியாக பார்த்து கொண்டிருந்தாள். இடுப்புக்கு கீழே துவண்டிருந்த அந்த உடலில் மொத்த வலிமையையும் காட்டிவிட துடிப்பது போல அவளது உறுதியான கைகள், திரண்ட மார்புகள், இறுகிய தோள்கள், படிந்த வயிறு என்ற அங்கங்கள் அத்தனையும் திமிரிக்கொண்டு நின்றன. அவள் தன் மார்புகளை பார்த்தாள். தோழிகளெல்லாம் வீட்டில் இருந்துட்டு அவங்க இந்த மாதிரி எல்லாம் பேசும்போது கூட இவளை பற்றி யாருமே பொருட்படுத்தினதே இல்லை. இவள் ஒரு மனுஷியாவே அங்கே பார்த்ததில்லை. குறைபட்ட இந்த உடலில் திரண்டு நிற்கும் மார்புகள் மதிக்கப்படுவதில்லையா? அவள் தீட்டு துணியை கலற்றி அலசத் தொடங்கினாள். உதிரம் தோய்ந்த அந்த துணி அப்பொழுதுதான் பிறந்த குழந்தை போல் இருந்தது. குளிர்ந்த நீரை ஊற்றி தேய்த்து தேய்த்து கழுவினாள். பிள்ளை அழாமல் நீராடியது. இரும்பின் துரு வாசனை முகத்தில் மோதியது. அவள் மூச்சை நன்கு உள்ளிழுத்து விட்டு கொண்டே அலசிக்கொண்டே இருந்தாள். உதிரம் ஒரு குட்டி ஆறு போல அவள் காலடியிலிருந்து பிறப்பெடுத்து ஓடியது. ஒரு மாதவிலக்குங்கிறதே என்ன? ஒரு கருத்தரிக்காமல் போகக்கூடிய ஒரு முட்டையான அழிவு தானே. அவளுக்கு அந்த வாய்ப்பே இல்லை. அவளை யாருமே ஒரு மனுஷியாக பொருட்படுத்தலையே. ஆனால் ஒரு கன்னிமார் சாமி மாதிரி இந்த குழந்தைகளை வளர்த்தெடுக்கிறான்னு சொல்லக்கூடாது.
இந்த கதைகள் இன்னும் 2 கதைகள் நான் சொல்லலாம். அவங்க சொன்ன சங்குன்னு சொல்லக்கூடிய கதை. ஒரு முதிர் கன்னியாக இருந்து தன்னுடைய வாழ்க்கை 37 வயசாகியும் அப்படியே இருக்கா. இளமையில் ஒரு சங்கு மாலை வீட்டில் மாட்டியிருக்கு. அந்த சங்கு போலவே தன்னை உணர்ந்திருந்தா. அவ்வளோ வெண்மையாக இருக்குது, அவ்வளோ இதாக இருக்குது. ஆனால் பின்னாடி அந்த ஊருக்கு வரக்கூடிய ஒரு போஸ்ட் மாஸ்டரோடு அவளுக்கு வரக்கூடிய ஒரு நெருக்கம், அவளோட உறவுக்கு போகும் அவளுக்கும் தெரியும். எல்லா ஆம்பளைகளும் சொல்கிற அதே கதை தான் சொல்கிறான், என் பொண்டாட்டி கூட நான் சந்தோஷமாக இல்லைன்னு. திருமணமான ஆண்கள் மற்ற பெண்களை வீழ்த்துற கையாளுகிற அதே உத்தின்னு சொல்கிறாங்க அவங்க. அப்படியெல்லாம் இருந்து அவளோட இருக்கக்கூடிய அந்த நிமிஷத்தை அம்மா பார்க்குறா. அம்மா திரும்ப பூ கொண்டு வந்து கூடையை வச்சுட்டு போயிடுறா. திரும்ப காட்டிலேருந்து வரும்போது என்ன சொல்லுவாளோ அச்சத்தில் இருக்கா. ஆனால் அம்மா எதுவுமே பேசலை. ஏன் பூ கட்டி வைக்கல, சும்மா கூடையில் வாடுது பாருன்னு சொல்லிட்டு ராத்திரிக்கு என்ன சமையலுங்கிறதுக்கு போயிடுறா. இவ நினச்சிருக்கா அம்மா என்ன கேள்வி கேட்டால் என்ன நம்ம தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு வருது. அந்த முடிவு அப்படியான பெண்களை காட்டுறாங்க. இந்த இன்னொரு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த பெண்களெல்லாம் அன்பானவங்களாக இருக்காங்க, குழந்தைகளுக்காக வாழ்கிறாங்க, சமூகத்தை எதிர்க்க முடியாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிற்ப கதைக்குள்ளார வருதுங்கிறது இவங்க காட்டிட்டு போகிறாங்க. ரொம்ப அருமையான ஒரு நடை, அருமையான ஒரு யதார்த்த பாணியில் எழுதப்பட்ட கதைகள். சிம்பிளாக இருக்கக்கூடிய தலைப்பு கூட ஏன் அவங்க ஒரே இது கேட்கணும்னு நினச்சேன், ஏன் ஒரு கவிஞராக இருந்துட்டு தலைப்புகளை கவித்துவமாக நீங்கள் வைக்கலை. ரொம்ப எளிமையான கதைகள், ரெப்புடேஷன் மாதிரி வரக்கூடிய பெயர்கள் இதெல்லாமே ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனால் கூட ரொம்ப அற்புதமான கதைகள். நம்ம பார்க்குற நானும் நீங்களுமா இருக்கிற பெண்கள் அல்லது நம்மளுடைய அம்மாக்கள், நம்மளுடைய பாட்டிகள், நம்ம ஊரில் இருக்கிற பெண்களை தான் நம்ம இங்கே வேறொரு வடிவத்தில் வேறொரு பேரில் நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சுஜாதா செல்வராஜ் குறித்து அம்பை எழுதின ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க ஒரு முன்னரே சொல்லியிருக்காங்க, அவலச்சித்திரங்கள் சொல்லிட்டு அதில் ஒரு வார்த்தை, தன் கதைகளை சொல்வதால் மட்டுமல்ல சொல்லாமல் விடுப்பதாலும் கதைகள் அமைகின்றன. சொல்லாமல் விடுக்க தன் படைப்பில் நம்பிக்கை இருக்க வேண்டும். சுஜாதாவுக்கு அது இருக்கிறது. அந்த நம்பிக்கை தான் அவர் சிறகுகளாக அமைந்து அவரை வெகு உயரே பறக்க வைக்கும். நிச்சயமாக அவங்க பறப்பார்கள். நன்றி.